முதியோர்களுக்கு வள்ளலார் திருக்குறள் வகுப்பு எடுத்ததும் தேவர் குறளில் முதல் அதிகாரத்தில் சாகாத கல்வியை குறித்து சொல்லி இருக்கிறது என்று பெருமானார் சொன்னதெல்லாம் பெருமானார் அருள் பெறும் முன்பு நடந்தவை. ஆனால் பெருமானார் அருள் பெற்ற பின்பு அவர் அடைந்த அனுபவமே வேறு. அந்த அனுபவம் பெருமானார் அடைந்தது அவர் கொண்ட ஆன்மநேய ஒருமைப்பாட்டாலேயே அந்த அனுபவத்தை அடைந்தார். அதனால் நித்திய தேகத்தை பெற்றார். திருவள்ளுவரும் கொல்லாமை புலால் உண்ணாமை என்னும் அதிகாரத்தை படைத்திருக்கிறார். கடவுளுக்காக தனி வாழ்த்து பாடலையே கொண்டு இருக்கின்றார். அதனால் திருவள்ளுவர் முதலானவர்களெல்லாம் நீடித்த வாழ்வை பெற்றார்கள் என்று நித்திய வாழ்வை பெறவில்லை. ஏனென்றால் திருவள்ளுவர் கூறிய சாகா கல்வி வேறு, வள்ளல் பெருமான் கூறிய மரணமில்லா பேரின்ப பெருவாழ்வு வேறு. திருவள்ளுவர் கூறிய கொல்லாமை வேறு, வள்ளலார் கூறிய உயிர் கொல்லாமை வேறு. திருவள்ளுவர் காட்டிய கடவுள் அனுபவம் வேறு, வள்ளல் பெருமானார் காட்டிய கடவுள் அனுபவம் இயற்கை உண்மை கடவுள் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வேறு.